அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. அல்லாஹுவின் மிக உயர்ந்த படைப்புகளான மனிதர்கள் பல்வேறு குணாதிசயங்களை கொண்டவர்கள். அவர்களின் பழக்க வழக்கங்களும் இயல்புகளும் பல விதங்களில் வேறுபட்டவை. சிலரை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா மற்றவர்களை விட மேலானவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் ஆக்கியிருக்கிறான். இதைத்தான் புனித குர்ஆனின் சூரத் ஆல் இம்ரானில் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா கூறுகிறான். ஜனநாயகத்தின் உரிமையாளரான அல்லாஹுவே, நீ விரும்புபவர்களுக்கு ஆட்சியை வழங்குகிறாய். நீ விரும்புபவர்களிடமிருந்து ஆட்சியை பறித்து விடுகிறாய். நீ விரும்புபவர்களுக்கு மதிப்பை கொடுக்கிறாய். நீ விரும்புபவர்களை இழிவுபடுத்துகிறாய். உன் கையில்தான் எல்லா நன்மைகளும் உள்ளன. நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லவன். மேலும் சூரத் யூசுபில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான், நாம் விரும்புவோருக்கு பல பதவிகளை உயர்த்துகிறோம். அறிவாளிகளுக்கு மேலாக எல்லாம் அறிந்தவர் இருக்கிறார். ஆனால் அல்லாஹுவிடம் உண்மையில் உயர்ந்தவர்கள் யார் என்பதை நம்மால் உறுதியாக கூற முடியாது. அல்லாஹுவிடம் உயர்ந்தவர்கள் அவனை நிஷ்கலங்கமான மனதுடன் வணங்குபவர்களே. செல்வம், அழகு, பதவிகள் ஆகியவற்றுக்கு அல்லாஹுவிடம் எந்த மதிப்பும் இல்லை. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் உருவத்தையோ உடலையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்கள் இதயங்களைத்தான் பார்க்கிறான். ஆகவே நம்மிடையே உலக வாழ்க்கையில் ஏழ்மையாகவும் எளிமையாகவும் வாழும் மனிதர்களை நாம் அற்பமாக கருதக்கூடாது. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கூந்தல் கலைந்து வாசல்களில் தடுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் ஏதேனும் கேட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு உடனடியாக பதிலளிப்பான். இனி நாம் பார்க்க போவது ஒரு வீடியோ காட்சி. ஒரு யாசகரைப் போல வீதியில் வந்து ஒருவர் செய்த செயலை பார்த்து உலகமே வியந்து போயிருக்கிறது. சமூக வலைதளங்களில் வைரலான அந்த வீடியோவை நாம் பார்ப்போம்.